தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு முறை கூட மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை கூட்டவில்லை. மாவட்ட தலைவர்களை முற்றிலும் மதிப்பதில்லை, தன்னிச்சையாகவே முடிவெடுத்து செயல்படுவதாகவும், திராவிட மாடல் ஆட்சியை கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி என்று கூறி வருவது காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை அவமானப்படுத்துவதாக உள்ளது என தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி சென்று தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடாங்கரிடம் கொடுத்த புகார் அறிக்கை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்து வந்த KS அழகிரி மாற்றம் செய்யப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி செல்வ பெருந்தகை மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். நியமனம் செய்யப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவடைந்துள்ள நிலையில் செல்வ பெருந்தகையால் புதிய நிர்வாகிகள் நியமனமோ மாவட்ட தலைவர்களின் சீரமைப்போ சரியாக செய்ய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. முன்னாள் மூத்த காங்கிரஸ் தலைவர் KS அழகிரிக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒத்துழைப்பு அளித்தது போல் தற்போதைய தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் மாநில கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கிராம கமிட்டிகளை நியமிக்கும் நடவடிக்கைகளில் செல்வ பெருந்தகை தீவிரம் காட்டி வருகிறார். அதன் அடிப்படையில் புதிதாக நியமிக்கப்பட்ட கிராம கமிட்டி நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகளையும் மாவட்டந்தோறும் சென்று செல்வ பெருந்தகை வழங்கி வருகிறார். ஆனால் தமிழகம் முழுவதும் உள்ள 72 மாவட்ட தலைவர்களில் சிலர் இந்த கிராம கமிட்டி அமைக்கப்படுவதை ஏற்காத நிலையில் அவர்கள் செல்வ பெருந்தகை நடத்திய ஆலோசனை கூட்டங்களையும் காணொளி காட்சி கூட்டங்களையும் முற்றிலும் புறக்கணித்து விட்டனர். இதற்கிடையே வடசென்னை மாவட்ட தலைவர் MS திரவியம் மற்றும் செங்கம் குமார் உள்ளிட்ட 32 மாவட்ட தலைவர்கள் செல்வ பெருந்தகைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். டெல்லி சென்றுள்ள காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடாங்கரிடம் 4 பக்க புகார் கடிதத்தை கொடுத்துள்ளனர். மாவட்ட தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலேயே முகாமிட்டு உள்ளனர். இது குறித்து வடசென்னை மாவட்ட தலைவர் MS திரவியம் கூறுகையில், ஈரோடு கிழக்கு தொகுதி திமுகவிற்கு விட்டு கொடுத்தது முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று கூறி வருவது காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை கொச்சைப்படுத்துவது போல உள்ளது. மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடன் கலந்து பேசாமல் தன்னிச்சையாக செயல்படுவது, காங்கிரஸ் கமிட்டியின் விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படுவது, காமராஜர் அறக்கட்டளை நிதியில் இருந்து ரூபாய் 4 கோடியை கையாடல் செய்துள்ளது உட்பட காங்கிரஸ் கட்சியின் விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டு வரும் செல்வ பெருந்தகையை உடனடியாக மாற்றி புதிய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை நியமிக்க வேண்டும் என்று தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடாங்கரிடம் புகார் அறிக்கை கொடுத்துள்ளனர். இந்த புகார் அறிக்கை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆகியோரிடம் புகார் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்ம வீரர் காமராஜர் அமர்ந்த இருக்கையில் அமருவதற்கு தகுதியற்ற ஒருவர் செல்வ பெருந்தகை என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நீடிக்கக்கூடாது என்பதால் அவரை உடனடியாக மாற்றியே ஆக வேண்டும் என்று 72 காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களில் 32 மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், 17 சட்டமன்ற உறுப்பினர்களில் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வ பெருந்தகைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ள நிலையில் செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றப்படும் என்ற அறிவிப்பு எந்த நேரத்திலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மேலும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் அடுத்த புதிய தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சியிலும் தமிழக அரசியல் களத்திலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து இடம்பெற்று தேர்தலை சந்திக்குமானால் குறைந்தபட்சம் 50 இடங்களை கேட்டு பெற்று அமோக வெற்றி பெற்று ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற இலக்குடன் கூட்டணியை புதுப்பிக்க வேண்டும், அல்லது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி
காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் மெகா கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைக்கும் அரசியல் களப்பணிகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று கூறுவது எந்த காங்கிரஸ் நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழகத்தில் 1954 ஆண்டு ஏப்ரல் 13 முதல் 1963 ஆண்டு அக்டோபர் 2 வரை 9 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி நடைபெற்றது. குறிப்பாக காமராஜர் ஆட்சி ஒருபோதும் தற்போதைய தமிழகத்தின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியுடன் ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடக்கூடாது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அப்பழுக்கற்ற கரைபடியாத நேர்மையான எளிமையின் சிகரமாக இருந்து வாழ்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியின் நேர்மை குறித்து தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் செல்வ பெருந்தகைக்கு மட்டும் ஏன் தெரியவில்லை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் காமராஜர் அவர்களின் ஆதரவாளர்கள் எழுப்பும் கேள்விகளாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.